ஆமே. அப்படி ஒரு அற்புதம் அடையாளங்களை கண்டு மக்கள் விசுவசித்து ஆண்டவராய் இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் முகாந்தரமும் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் முகாந்தரமும் எத்தனை அடையாளங்களை கண்டாங்க, எத்தனை அற்புதங்களை கண்டாங்க, எத்தனை அதிசயங்களை கண்டாங்க. ஏன் அவங்க கரெக்டா கானானுக்குள்ள போய் சேரல? அற்புதம் ஒரு டூப்ளிகேட். அது செய்த தேவனை மகத்துவப்படுத்துவதற்கு, அது செய்த தேவனை சிந்திப்பதற்கு. அற்புதத்தை செய்த தேவனை ஒரு செங்கடல் பிளந்தா அதை கண்ட பிள்ளைகள் சொல்லுவாங்க, மோசே நடத்தி கொண்டு வந்த அந்த தெய்வம் மகா பெரியவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர்கள் போய் சேரவில்லை? 1 கொரிந்தியர் 10 சொல்லுது, அவர்களிடத்தில் தேவன் அதிகமாய் பிரியமாய் இருக்கவில்லை. அந்த ஜனத்தின் மத்தியில் சுமார் 10-15 லட்சம் மக்கள் மத்தியில் தேவன் கொண்டு வந்தது உண்மைதான், நடத்தினது உண்மைதான், செங்கடலை பிளந்தது உண்மைதான், ஆகாரத்தை கொடுத்தது உண்மைதான், அற்புதம் அடையாளம் கண்டது இருந்தாலும் அவங்க ஒரு தவறுன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நேசிக்கிற நீங்கள் நானும் இயேசுவோடு சேர்ந்து வாழுகிறோம், இயேசுவோடு இணைந்து வாழுகிறோம். அம்மாவும் பிள்ளையுமா வாழுகிறத போல வாழுகிறோம், தகப்பனும் பிள்ளையுமா வாழுகிறத போல வாழுகிறோம். அவர்களுக்கிட்ட தான் தகப்பன் பேசுவா, அவர்கள்ட்ட தாய் பேசுவா. வேற 2 முகடமார் தான் உண்டா, அந்த காலேப்பும் ஜோசுவா மாத்திரம் தான் உண்டு முகடமாராக யுத்தத்தில். பிரைஸ் ஹரன் கூட சரியில்லை, மிரியாம் கூட சரியா இல்லை. இந்த 2 பேரும் தான் கடைசி வரை மோசேயுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து யுத்தம் செய்தவர்கள். இவர்களை மறக்காம இவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை சீர்படுத்தி இவர்களை கொண்டு போய் அங்கே விட்டார். உலகம் எப்படியே போகலாம், உலகம் எப்படியான நாசத்துக்கு போனாலும், உலகம் எப்படியான அழிவுக்கு போனாலும், அந்த உலகத்தின் மத்தியிலே ஒரு பரிசுத்தவான் இருந்தால் உங்களை கர்த்தர் காக்க வல்லவர், உங்களை காக்க வல்லவர், உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவர், உங்கள் அதிகாரத்தை தர வல்லவர். தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேரம் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை கேட்டு உங்கள் தேவன் தந்திருக்கிற ஞானத்தின்படி, தேவன் தந்த கிருபையின்படி, தேவன் தந்திருக்கிற வல்லமையின்படி கர்த்தர் உங்களை நடத்துகிற வழிகளை இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தூக்கி மாற்றி வைத்து விட்டு இலக்கை நோக்கி ஓடுவோம், இலக்கை நோக்கி ஓடுவோம். துன்பம் உனக்கு பக்கமாய் உண்டு, செங்கடல் உனக்கு பக்கமாய் உண்டு, உபத்திரம் உனக்கு பக்கமாய் உண்டு. ஒரு ஆழமா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டித்தான் நான் போக வேண்டும். ஆழமாய் ஆண்டவரை டேஸ்ட் பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கை சுமத்தல்ல, என்னுடைய வாழ்க்கை சுமத்தல்ல, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை உள்ளது. நான் கர்த்தரை அறியாம இருந்த எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தரை சரியா அறிந்ததுனால எனக்கு பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தாண்ட முடிய வேண்டுமானால் என்னோடு என்னை அழைத்த, என்னை உண்டாக்கின ஒரு இயேசு வேணும். அவர் என்னோடு இருந்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகளை தாண்டி போக முடியும் என்று சொல்லி நீ தைரியம் கொள்ளும்போது கர்த்தர் உனக்கு முன்னே யுத்தம் செய்ய இறங்கி வருவா. செங்கடலோ, நாசமோ, மோசமோ, யோதானோ, எரிகோ, மதிலோ, எப்படிப்பட்ட உபத்திரம் உன் வாழ்க்கையில வந்தாலும் நீ தோல்வி அடைவதில்லை. காரியம் நீ அவரை அண்டி கொண்டதுனால, ஊதிய பிடிச்சதுனால கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படி வருவா. நமக்கு ஒரு 100 மெசேஜ் போட உண்டு, அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் தேவன் நமக்கு செய்த வச்சு மாத்திரம் போட உண்டு. அது ஒரு காலத்தில் அங்க முடிஞ்சிடும். ப்ராபசி ஒரு காலத்தில் அங்க முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு காலத்துக்கு ஏற்றபடி தான் இருக்கும் ப்ராபசி. பிரைஸ் எல்லாம் உங்கள் ஒவ்வொரு ஏஜுகள் வரும்போது ஒவ்வொரு புத்தி மண்டலத்தை தருகிறத போலதான் ப்ராபசி எல்லாம் முடியும். ஃபைல நிற்கிறத வசனம் தான் கடைசியா போய் நிற்கிறது, உருவாக்குற இடம். அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரியுதுங்க? அதை கோமாளி கிறிஸ்தவர்கள் அறியணும், கோமாளி பாஸ்டர்ஸ் அறியணும். அவர்கள் சரியா அறிந்தாதான் ஃபைனல்ல வசனத்தில் சபை உருவாக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும் மிரக்கல் 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 சொல்லி
பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற சபைகள், ஊழியங்கள் கூட்டம் கூட்டமாய் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? வயிற்று வலி எப்படி போச்சு? நெஞ்சு வலி எப்படி போச்சு? அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, மிக தெளிவாய் மிக கவனமாய் உங்களுக்கு தேவை ஞானம். தாழ்மை உள்ள ஞானம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லவர். இது இல்லாவிட்டால் கடைசி வரை நம்ம கோமாளி கிறிஸ்தவர்களாய், ஒன்றும் தெரியாதவர்களாய் மரித்து போய்விடுவோம். அங்க யாரும் உங்களை தூக்கி கொண்டு பரலத்தில் விட முடியாது. கல்லறைக்கு போவதற்கு முன்னே, மரணத்துக்கு போவதற்கு முன்னே எது முக்கியமோ அதை சபை தரித்து கொண்டால், நீ 80 வயசுல வாழ வேண்டுமானால் அந்த 80 வயசுல கர்த்தர் உன் நோயை குணமாக்குவா. அந்த 80 வயசுல கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுவா. அந்த 80 வயசுல வந்து இக்கட்டுகளை மாற்றுவா, அந்த கலக்கங்களை மாற்றுவா. நீ எவ்வளவு காலம் இருந்தா நித்திய ஜீவனுக்கு போவா என்று கர்த்தருக்கு தெரியும். அதுவரை நோயோ துன்பமோ பிசாசோ எது இருந்தாலும் சரி. கடந்த நாள் ஒரு பிசாசு ஒரு மனுஷனை தொட்டு, ஆளுக்கு தூக்கம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சபல தூக்கம் ஒன்றும் இல்லை, பயங்கர பேடியும் விரையலும். படபட வியாழக்கிழமை வந்து இருந்தாங்களே அவங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரு நாள் வராத்தாள் பைசலாம். ஆமே. கர்த்தர் நம்முடைய சபையில் யாரையும் அழிக்கக்கூடாது, பிசாசம் தொடவும் கூடாது. ஆமே, தொடவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் சிலப்ப விட்டா அந்த குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுவான் பிசாசு. கர்த்தரை அறியாம ஏறுவான், அதை கர்த்தர் குணமாக்க வல்லவர். கரங்களை தட்டுக நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே சொல்லி விட்டா அது எந்த பாஸ்டராலும் மாற்ற முடியாது. அவன் தவறா சிலப்ப உள்ள வந்தா கர்த்தர் மாற்றி போடும். ஹல்லேலூயா. ஆவியான சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. ஞானம். நாலாவதாக ஞானம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஞானம் என்ன செய்யுமா? சுகவாழ்வை திழுக்க பண்ணுகிறது. ஏசாயா 56:58. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. சுகவாழ்வை குறித்து நீங்கள் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். சுகவாழ்வு என்னவென்று சொல்லி முறை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவரை உங்களுக்கு பயங்கர பாடு இருக்குங்க. கர்த்தரை அறிந்த அறிவரை பாடு இருக்கிறது. கஷ்டங்களும் துன்பங்களும் முள்ளுகளும் உபத்திரங்களையும் தாண்டி தாண்டி நீ சகித்து கடந்து போகும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து தீர்மானிப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. ஒன்றும் அறியாம சுகவாழ்வு உங்களுக்கு கிடைச்சா குரங்கு கையில மங்கிக்க கையில இந்த பூமாலை கிடைச்ச போல இருந்துடும். அல்லேலூயா. சுகவாழ்வு அழிச்சிடும். சுகவாழ்வு துக்கத்தை கொண்டு வரும். சுகவாழ்வு ஏமாற்றத்தை கொண்டு வரும். சுகவாழ்வு பரலோகத்தை காண விடாது. சுகவாழ்வு நமக்கு டான்சர் ஆக்கும். இதை சபை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வதுண்டு, நான் சுகமா இருக்கிறேன், முழங்கால் போட்டா போது 1 லட்சம் வரும், முழங்கால் போட்டா போட்ட எல்லாம் நடக்குது. அது கிறிஸ்தவம் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருட்டு வேலை, கொள்ள கூட்டம், வஞ்சிக்கிற வேலை, 1 வச்ச 2, 4 வச்ச 8. அதுக்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. நீங்க இந்த நாள்ல சரியா இருந்தால் உங்க குறைவுகளை கர்த்தர், நெருக்கம் இருக்கும், நிறைய நெருக்கம் இருக்கும், நிறைய பாடுகள் இருக்கும். இதை கடந்து போகும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து சொல்லுவார், நெருக்கத்தின் ஆவிகளை எல்லாம் வெளியே மாற்றுவார். உன்னை துன்பப்படுத்தின ஆட்களை எல்லாம் மாற்றுவார். உன்னை பிரச்சனைக்குள் எல்லாத்தையும் மாற்றி பரலோகத்திலிருந்து ஆவியானவர் உன்னை சரியா நடத்துவார். அப்போது சுகவாழ்வுக்கு உனக்கு திழுக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த சுகவாழ்வு திழுக்கிறது கர்த்தர் தந்தார் என்று சொல்லி அமைதியா இருப்பதற்கு. கர்த்தர் ஒரு சுகவாழ்வை, நோயிலிருந்து சுகவாழ்வு, பிசாசிலிருந்து சுகவாழ்வு, கடபாரத்திலிருந்து சுகவாழ்வு, சிறைச்சாலையிலிருந்து சுகவாழ்வு, எப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து உனக்கு ஒரு சுகவாழ்வு தந்தாரோ அதை நினைத்து கொண்டு கர்த்தரோடு வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு சுகவாழ்வை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கே உனக்கு தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்.
நான் கொஞ்ச நாள் ஆண்டு விட்டு பயங்கர கேள்வியாக்கும், வைக்கப்பந்தல் போல மக்கள் கூடுகிறது. இவங்க எதுக்கு ஆண்டவரை போறாங்கன்னு அவருக்கும் தெரியல. இது ஆல்மோஸ்ட் ஆண்டவர் பிசாசு கொண்டு தள்ளகதாக்கம். போ அங்க இரு ஜோஸ் என்னவல்ல, அவனை கொண்டு வந்து இருத்தி அவனை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா. அது பயங்கர டைலாக் ஆகுது இல்லையா? பிசாசை கொண்டு வருவானா, இரு நல்லா உறங்கி இரு, நீ சமாதானம் கேட்டு போ, வெளியே நின்று கூட்டிட்டு போயிடுவானா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மக்கள் எழுப்புதலாக நான் சொல்றது. ஒரு எழுப்புதலும் கிடையாது. பிரியமான சபைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு சுக வாழ்வு கர்த்தர் வச்சிருக்கா, உனக்கு ஒரு நிம்மதியை வச்சிருக்கா. ஒரு மனுஷன் 10 வருஷம் உழைச்சு 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 ஒரு சுக வாழ்வை காணுகிறான். ஒரு மனுஷன் இரவு பகலா உழைச்சு ஓடிதான் ஒரு சுக வாழ்வை காண்கிறான். ஒரு மனுஷன் கண்ணீரோட விதைச்சு விதைச்சு விதைச்சுத்தான் ஒரு நல்ல அறுவடை செய்கிறாங்க. அதை போல கிறிஸ்தவத்தில் நிறைய துன்பப்பட்டு நீ ஜீவித்தால் உனக்கு நிச்சயம் ஒரு சுகவாழ்வு இருக்கும். அந்த சுகவாழ்வை காலு மேல காலு போட்டு இருப்பதற்கல்ல, அந்த சுகவாழ்வை கத்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு தேவன் ஒரு சுகவாழ்வை கத்த தர விரும்புகிறார். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. யஜமானனே என்னேசு ராஜனே, யஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமல்லா ஏக்கமல்லா சித்தம் செய்வதுதானே. எண்ணமல்லா ஏக்கமல்லா சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சுகவாழ்வை தந்த பின்பு அவருடைய பாதத்தில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கேட்க வேண்டும். நான் எப்படி நீ வாழ வேண்டும் என்று ஜெபித்து கேட்க வேண்டும். வருகின்ற பிரச்சனைகளை எப்படி நான் நீக்கி போக வேண்டும் என்று கேட்க வேண்டும். பரலோக ராஜ்யம் செல்வதற்கு என்னை 50 வயசுல தான் என் பிரச்சனை நீக்கி சுகவாழ்வை தந்திருக்கிறேன். எனக்கு ஒரு 60 வயசுல தான் எனக்கு ஒரு சுகவாழ்வை தந்திருக்கிறேன். என் இன்பமான ஆயுசு காலம் கழிஞ்சு போய்விட்டது. என் இன்பமான நாட்கள் முடிந்து விட்டது. என் இன்பமான நாள்ல வஸ்திரம் இல்லாம அலைஞ்சேன், சட்டை இல்லாம அலைஞ்சேன், சாரி இல்லாம அலைஞ்சேன், ஒரு வஸ்திரம் இல்லாம மாற்று வஸ்திரம் இல்லாம அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். இப்போது நீ என்னை தந்தி, இனி நான் என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்தவன் அப்படி அல்ல. சுகவாழ் திழுத்தா ஐயே, மகிமையான ஒரு சபையை தேடுவாங்க, அழகான ஆடம்பரமான ஒரு சபையை தேடி சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே அங்கமா இருக்கோம், நாங்கள் அங்கே செருப்பா இருக்கோம், நாங்கள் அங்கே ரேடியா இருக்கோம், நாங்கள் அங்கே தூக்கி சுமக்கவளா இருப்போம். அங்க விடுங்க, பிள்ளை எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் போ அங்க கவனிங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே, பிரைஸ் எல்லாம். எங்க அங்கமா இருக்கோம்? எதில் அங்கமா இருக்கோம்? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. தேவன் அதுக்காக நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி தேவன் உங்களை ஒரு சுகவாழ்வு தந்தால் நீங்கள் சாட்சி 4 பேருக்கு சொல்வதற்கு, 4 பேரை விடுதலை ஆக்குவதற்கு, 4 பேரை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு. உலகம் எல்லாம் கள்ள சபைகள் 190 பெருகிவிட்டது. டெக்னிக்கல் ஞானத்தை யூஸ் பண்ணி மக்களை வஞ்சிக்கிறாங்க. டெக்னிக்கல் புத்தி வசனத்தை எடுத்து தாய் தேற்றும் போல ஆற்றும் போல வஞ்சித்து மக்கள் தலையாட்டுறாங்க. கொல்லம், சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பேசினதல்ல, திட்டம் போட்டு இன்டர்நெட் எடுக்கிறது. எல்லாத்தையும் ஞானம் இப்ப நெட்ல கிடைக்கும் எல்லாருக்கும், நமக்கு தான் கிடைக்கும், படிப்பு இல்லையே. எல்லா ஸ்டோரிக்கும் விடுதலை கிடைக்கும். தேவன் பேசுறது அல்ல, வசனம் நெட்டுமா கிரியை செய்கிறது. இப்படிதான் செத்து போய் ஒரு உலகம், செத்து போன கிறிஸ்தவம். நீங்க உங்க நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு கூட்டம் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை சரியா நடத்த வேண்டும்.
அதுக்கு உங்களுக்கு சரியான தாழ்மை ஞானம் வேணும். அது இருந்தால் நிச்சயமாய் பிசாசு உங்களை தொடாது. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வா, கர்த்தர் உன்னை நடத்துவா, கர்த்தர் உன்னை போஷிப்பா, கர்த்தர் வழி பாதுகாத்துவாள். நீ ஒருபோதும் இடகலை இல்லாதபடி கர்த்தர் உன்னை கிருபையினாலே நடத்துவதற்கு தேவாவியான உன் மத்தியிலே உன் குறைவுகளை மாற்றி, உன் பிரச்சனைகளை மாற்றி, போராட்டத்தை மாற்றி, உன் பிள்ளை செல்வத்தை எல்லாம் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை இந்த ஞானம் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டை கட்டி பூர்ணாக்கும். ஹல்லேலூயா. அந்த ஞானம் தான் உங்களை பூர்ணப்படுத்தி விட்டுதான் அந்த ஞானம் உன்னை பரலோகத்துக்கு சிந்தனையிலே கொண்டு வரும். அந்த ஆபிரகாம் எல்லாம் அப்படிதான், பரலோகத்தின் சிந்தனை. ஆட்டுக்கூட்டம் இருக்குது, ஒட்டக கூட்டம் உண்டு, நடந்த பூமி சொந்தம் எல்லாம் கிடைச்சிட்டு சக்கை மாங்க தேங்க எல்லாம் கிடைச்சிட்டு இந்த சொல்ற ஊழியக்காரர்களை போல அது கொண்டு எங்க போக போறீங்க? அவர்கள் புத்திமான்கள், பரிசுத்தவான்கள், தாழ்மை உள்ள குணம் உள்ளவர்கள். தேராபு சாகும் போல நானும் சாவுவேன், சாரா சாகும் போல நானும் செத்து போவேன். ஆமே ஆமே. இது ஒன்னும் தூக்கி கொண்டு அங்க ஒன்னும் போக முடியாது ஐயா. தாழ்மை உள்ள சிந்தனையினால, ஆண்டவரை கற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்தை மறந்து அந்த ராஜ்யம் தாழ்ந்த சிந்தனை உள்ள மனுஷனுக்கு அந்த ராஜ்யத்துடைய கண்கள் வைத்து அதை பெற்றுக்கொண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் சபை கொண்டு வந்திருக்கா. தூதர்களை போல மாற்றுவதற்கு தான் சபையை வைத்திருக்கா. தேவன் விரும்பின எண்ணங்கள் ஆன உடனே முடிவுண்டாகும். தேவனின் எத்தனை பேர் பரலோகத்துக்கு ஆயத்தமான 2000 வருஷம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது ஒரு கூட்டம் சபையில் நாங்க தான் சொல்றாங்க. அப்படி யாரும் கிடையாது. தேவ சித்தத்தை செய்கிற சபை பிழைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஞானம் தாழ்ந்த சிந்தனையை கொண்டு வரும். இந்த ஞானம் அறிவை கொண்டு வரும். ஞானம் ஒவ்வொரு வயசுக்கு உங்களை அழகாய் கொண்டு போகணும். ஒரு எல்லை ஞானம் சொல்ல, மகனே பூமியில உள்ள வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மகளே பூமியில வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் வருஷம் 5-10 வருஷம் கவனமாவா, ஜாக்கிரதையா, சாத்தான் உன்னை வஞ்சித்து போடுவான். அதுக்கு இடம் கூடாதபடி என்னோடு ஞானமாய் நடந்து தாழ்மை சிந்தனையாய் எங்க தொடங்கினியோ அதை கடைசி வரை என்னோடு வா என்று சொல்லி கர்த்தர் உன்னை நடத்து. ஹல்லேலூயா. ஒரு கண்ணு பிரச்சனை யாரு? கண்ணு பிடுங்கின போல இருக்கா? ஹல்லேலூயா. கண்ணு, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் சொல்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்ணு ஏதோ ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. வெளியே என்ன பிடுங்கினது போல, பறச்செடுத்தது போல இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. புரிஞ்சா? கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது யூதா, கலிலியா, சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நல்லா கவனிச்சிருங்க, முடிச்சிடுவோம். ஹல்லேலூயா. செய்தியை முடிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த மாத்த சபை கொஞ்சம் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் எத்தனை பேர் புரியுது? ஐயா, வந்துட்டு போறதுனால ஒரு பிரச்சனை, ஒரு பலனும் கிடையாது. வந்துட்டு போற நீங்க கிரியேட் பண்ணாதான் கர்த்தர் சரி பண்ண தொடங்குவா புத்தி மண்டலத்தை. நீங்க வந்த போன வீட்டுக்கு போய் பழைய ஒரு கண்ணம்மையை போல வாழ்ந்த நடக்காதுங்க. பழைய குடிகாரனை போல இருந்த நடக்காதுங்க. இந்த சபை தோற்று போய் நீங்களும் தோற்று போவீங்க. கண்ணை முடிச்சு பார்க்குது. 1 மணிக்கு ஆயாச்சு இல்ல, நிறுத்த வேண்டியது தானே? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. வேதம் சொல்லுகிறது பழைய தொடக்கம். அப்போஸ்தலர் தொடக்க காலத்துல சம்பவித்தது. இப்ப தொடக்கம் அல்ல, இப்ப சீரழிஞ்சு போச்சு சபை. காரணம் நாடக நடிகைகள், நடிப்பு, வஞ்சிப்பு, பிசினஸ். கொட்டாரம் கட்டணும், பெரிய மண்டபம் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், எல்லாம் செய்யணும், காலேஜ் கட்டணும். ஆனா சபை செத்துட்டு. அல்லேலூயா. நீங்க அவனை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கூடாரம் போட்ட இடத்துல போய் 10 விசுவாசிட்ட பேட்டி எடுங்க, ஆவிக்குரிய பேட்டி எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, இவர் தலைவராக்கும், இவர் பிரதானியாக்கும், இவர் மூப்பராக்குன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் ஆவிக்குரிய ஒரு, இங்கே பக்கத்திலே உண்டு ஆவிக்குரிய ஒரு மீட்டிங், ஒரு பேட்டி எடுத்து பாருங்க.
ஒரு சுக்கு இருக்கா, சுண்ணாம்பு இருக்காது. அல்லேலூயா. அவரு கொல்லான்னு சொல்லுவாங்க, அவரு பயங்கர விடுதலைன்னு சொல்லுவாங்க. நீ யாருக்குமே தெரியாதுங்க. அதுல எங்கே ஒரு பரிசுத்தவன் தாழ்ந்த சிந்தை உள்ள மனுஷன் ஒரு நிற்பான், அவனுக்கு தெரியும் ஆவிக்குரிய காரியம், அவன் கரெக்டா சொல்லி கொடுப்பான். ஹல்லேலூயா. காரியம் அவன் கற்றலிருந்து கற்றுக்கொள்ளவன், மனுஷனிடத்திலிருந்து அல்ல. அவள் கற்றலிருந்து கற்றுக்கொள்ளுறதுனால அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பசி இருக்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு தெரியும். அதே போல ஆவிக்குரிய காரியம் ஆவி இருக்கிற மனுஷன் சொல்லிக் கொடுப்பான், அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். நீங்களும் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி யூதா, கலிலியா, சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, இது ஒரு மோசமான ஏரியாக்கும், மோசமான ரெட் லைட் ஆக்கும். இயேசு பிறந்த இடமெல்லாம் மோசம். அங்க ஒரு தீர்க்கதரிசி பிறக்க முடியாது. பெத்லகேம் மிகவும் மோசம். அதுக்கு நாத்தான்வேல் கேட்க, அங்க ஒரு பயல நல்லவன் இல்லையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கிருந்து ஒரு நன்மை வராத, ஒன்னும் கொடுக்கவனும் இல்லையே, அங்க போகவே முடியாத, சண்டை, விபச்சாரம், அடி தடி உபத்திரம் உள்ள இடமாச்சே. இப்படிப்பட்ட இடம்தான் சமாதானம் பெற்றது. எல்லா வீடும் அல்ல, எல்லா குடும்பமும் அல்ல, கர்த்தரை ஞானமாய் அறிந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை போட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில் என்ன சமாதானம் இருக்குன்னு தெரியல, இனி கொஞ்ச காலம்தான் அந்த சமாதானத்தில் வந்துடணும். அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாதானம் மரணம் வர தேவை, அதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குடிக்கிற வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, அடிக்கிற வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, ஊழையுடைய வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, குடிக்கிற வீட்டில் மோசமாக நடக்கிற எல்லா வீட்டிலையும் சமாதானம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வசனம் அப்படி இருந்தது, கர்த்தருடைய வைராக்கியம் அப்படி இருந்தது, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தருடைய வசனம் இருந்தபடினாலே சில வீடுகள் சமாதானம் பெற்றது. இன்னைக்குள்ள கொஞ்சம் சகோதரர்கள், டூப்ளிகேட் சகோதரர்கள் வருவாங்க, சமாதானம் பெற முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஏற்ற விசையில கல்யாணம் பண்ண முடியவில்லை, ஏற்ற விசையில வாழ முடியல, ஒரு நாளும் விடுதலை இல்லை. ஏன்? டூப்ளிகேட் சமாதானம், டூப்ளிகேட் காதல், டூப்ளிகேட், எல்லாம் டூப்ளிகேட். தகப்பன் முதல் தள்ள எல்லாம் டூப்ளிகேட் ஆகும். பிரைஸ் தி லார்ட். சமாதானம் பெற முடியவில்லை. நல்ல அம்மா சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பா, நல்ல தகப்பன் சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பாங்க, நல்ல தாத்தா சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பாங்க. அந்த வழி ஒரு வீட்டில் இல்லைன்னு சொன்னா, நல்ல போதனை பாஸ்டர் சொல்லி கொடுக்காவிட்டால் ஒரு குடும்பம் சமாதானம் அடையாது. நீங்கள் சமாதானம் அடைய வேண்டுமானால் உங்க பிள்ளையோட தெற்றுன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன மறைச்சிடுவான், கத்தி எடுத்துட்டு வருவான், 5 குத்துவான் பிள்ளை, இப்படி போ, இப்படி வாழ. இல்லாவிட்டால் அருமையான தாய்மார், நீங்க கண்ணியோட தான் சாக போறீங்க. அது இல்லாம நீங்க பிழைக்க வேண்டுமானால், நீ கண்ணடைக்கும் போது உன் பிள்ளை நல்லவனா இருக்க வேண்டுமானா, இப்ப திட்ட வேண்டியது திட்டு, பெரம்பெடுக்க வேண்டிய பெரம்பெடு, பேச வேண்டிய பேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. நீ பயந்து, நீதான் பெற்றிருக்க பிள்ளை, அவனா உன்னை பெத்தான் இல்ல, இல்ல நீதான் பெற்றிருக்க. என் கற்பத்தின் மகனே, என் கற்பத்தின் பிள்ளையே, நீ ஊதாரியா இருக்க விரும்பாதே. இயேசுவிடத்தில் ஒரு சமாதானம் இருக்கு, அதை நீ பெற்றுக்கொண்ட பின்புதான் என் கண்ணடையணும். நீ அந்த சமாதானத்தை கண்டறிந்த பின்னதான் நான் சந்தோஷமா மரிக்கணும். நீ சபைக்கு வா, அழைச்சிட்டு கொண்டு வா, கர்த்தர் உன்னை நடத்துவ. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள், புரிந்தவங்கள், ஊதாரி பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ரிபாலா கரபாதா ரகபாலா ஷகபாபா. ஹல்லேலூயா. சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. பக்தி விருத்தி என்ன? பக்தி விருத்தி சும்மா ஏதோ பேசிட்டு போன முடியுமா? என்ன பக்தி விருத்தி? ஒருவன் கிறிஸ்துவுடைய குணத்தில் உள்ள இருக்க, அந்த கிறிஸ்துவின் குணத்தின்படி ஒரு பழைய மனுஷன் புதுசாய் நடக்கிறதா பக்தி விருத்தி. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா.
சினிமாயிலிருந்து விடுதலை, சீரியலிருந்து விடுதலை, சண்டையிலிருந்து விடுதலை, உபத்திரத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு வெற்றி குத்து மாறல இந்த பட்டணத்துல விடுதலை. வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து மற்றவங்க அறியணும். வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று சம்பவித்து இருக்கிறது. இந்த வாலிபனுக்குள்ள, இந்த வாலிப பிள்ளைக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி புறஜாதிகள் அறிய வேண்டும். நம்ம சபையில் அறிகிறாங்களா? பைசலா 13 வயசுல குடி தொடங்க, இன்னையும் குடிச்சுட்டா இருக்காங்க. 12 வயசுல கட்டாத இன்னைக்கும் முடிச்சுட்டா இருக்காங்க. பைசலா உங்களை வஞ்சிப்பதற்கல்ல, சிறிய ஞானம் இல்லாம போனா இப்படித்தான் நம்ம வீடு ஆகும். ஆனபடி வேதம் சொல்றது, அல்லேலூயா, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. ஏன் சபை வளரலன்னு தெரியுமா? எங்க குற்றமா? ஏன் சபையில் அப்போ நடக்கல? எங்க குற்றமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பக்தி விருத்தி ஒரு புதிய ஒரு மனுஷனாய், கிறிஸ்து உள்ள தரித்த ஒரு மனுஷனாய் குடும்பம் மாறும். பக்தி விருத்தி அத புறஜாதிகள் கண்டு கேட்டு உங்களோட நடக்க தொடங்குவாங்க. அப்பதான் அந்த பக்தி விருத்தி தீய போல பரவும். அதுக்கு தான் கர்த்தர் கலிலியா, சமாரியா பல இடத்துல தேவ சபையை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதையா? பக்தி விருத்தி புரியுதா? பேச்சல, செயல்ல, நடத்தையில, திங்கில, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எப்படி பழகணும், எப்படி பேசணும். இயேசுவின் சுபாவம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்குள்ள வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு பக்தி விருத்தி என் வீட்டை தொட்டுட்டு, இவனுக்கு பக்தி விருத்தி இந்த குடும்பத்தை தொட்டுட்டு, இவனுக்கு சாட்சி அந்த வீட்டை தொட்டுன்னு சொல்லி, நீங்கள் பக்தி உள்ள விருத்தி உள்ள குடும்பமாய் வாழ்வதற்கு சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். அக்கா, தங்கச்சி, பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், கேட்டேன் கேட்காம போல இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வேணும். பைசலா அது சபைக்குள் இருக்கிறது, சபையில சுவிசேஷம் இருக்காது. நீங்கள் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவை அழைத்திருக்கா. அதுக்கு தான் ஆதிகாலம் ஆண்டவர் தெரியும். பிள்ளைகள் ஏன் தொட்டு போனாங்க? பிள்ளைகளுக்குள்ள பக்தி வைராக்கியம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு 2 ஒலிவ மரத்தை கர்த்தர் கொண்டு வந்தா. பைசலா இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குவதற்கு 2 ஒலிவ மரத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. அது தூதர்கள்னு சொல்லலாம், ஜோசுவான்னு சொல்லலாம், செருபேலுன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஆமே. அதை போல தான் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே பரலோகத்துடைய வார்த்தைகளினாலே சபையை பக்தி விருத்தி ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த பக்தி விருத்தியில் ஹல்லேலூயா, 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 கர்த்தருக்கேற்ற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து போ. ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தருக்கேற்ற பயத்தோடும், பாருங்க, பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும். அல்லேலூயா, ஆமே. இதெல்லாம் விளக்க போனா இன்னும் நிறைய நேரம் முடிச்சிரும். அல்லேலூயா. அதுல ஒன்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலை மாத்திரம் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தர் பேச சொன்ன இது ஒன்று தான். அல்லேலூயா. மட்டும் நீங்க புரிஞ்சு, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் எங்க வரும்? எங்க வரும்? சொல்லுங்களேன், யாருக்கு சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியின் ஆறுதல் எங்க வரும்னு தெரியுமா? அல்லேலூயா. பிதாவை குறித்து தெரியும். எத்தனை பேருக்கு பிதாவை தெரியும்? குமாரனை குறித்து தெரியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சண்டே ஒரு வார்த்தை சொன்ன, நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. பிதாவும் குமாரனா இயேசுவும் பரிசுத்த ஆவியும் ஒரே சிந்தை உள்ளவர்கள். அல்லேலூயா, ஆமே. பிரைஸ் எல்லாம். பிதா பயங்கர கோபம் உள்ளவர். ஒரு வீட்டை வெட்டணும்னு நினைப்பாரு, இடத்த அழிக்கணும்னு நினைப்பாரு. நான் சொல்ல, இந்த கடந்த நாளில் வந்து அழிவுகளுக்கெல்லாம் 3 திருத்தம் அறியாமல் அழிய முடியாது. அதில் ஒரு ஆள் தடை பண்ணாலும் அப்படி நிற்கும். புரியுதா? ஏன்னா 3 பேருக்கு ஒரே மகிமையை ஒரே ஆள் மகிமையை கொடுத்துருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் சமாதானம் வேணும்னு சொன்னால் பிதா சொல்லணும், குமாரன் அறியணும், 3 பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சு, இந்த 3 பேருடைய எண்ணம் இல்லாமல் உங்கள் வீட்டில் சமாதானம் வராது. ரைசலா, ஆமாம். எத்தனை புரியுதுங்க? கரங்களை கத்த நன்றி சொல்லும். வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைசலா. இதுல ஒரு ஆளு, ஒரு நபர்
கொஞ்சம் கண் மாற்றினா, கொஞ்சம் புறன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அதுல கொஞ்சம் கூட கழிஞ்சு ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு. பின்ன உன் வீட்டில் சமாதானம் வராது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ உங்க வீடு சரியான பரிசுத்தாவின் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், முதல் ஆண்டோட்டத்தில் உங்கள் குற்றங்களை எல்லாம் இறக்கி வைங்க, குறைகளை எல்லாம் இறக்கி வச்சிடுங்க. வச்சு விட்டு தாழ்மை உள்ள குணத்தில் நீங்க வாங்க, தாழ்மை உள்ள சிந்தனையில வாருங்க. அல்லேலூயா. அந்த ஞானத்தை நீங்க பயன்படுத்துங்க. அந்த ஞானத்தை ஜெபத்தில் வைங்க. புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஜெபத்தில் வைங்க. அந்த ஞானம் ஜெபத்தில் போக போக உன் உள்ளமெல்லாம் உடைய தொடங்கும். உன் உள்ளமெல்லாம் உடைய தொடங்கும். உன் சரீரமெல்லாம் மாறத் தொடங்கும். உன் ஆத்மா குணமெல்லாம் மாறி மாறி உன் ஆத்மாவில் நல்ல எண்ணம் கொண்டு கொண்டு பரிசுத்தாவியான உள்ள இறங்கி உன்னை புதிய தேவ தீர்மானத்துக்குள்ளே உன் பரிசுத்தாவினாலே உன் ஆத்மாவை நிரப்புவா. ஹல்லேலூயா. மனைவியுடைய ஆத்மாவை நிரப்பியாச்சு, புருஷனுடைய ஆத்மாவை நிரப்பியாச்சு, பிள்ளையோட ஆத்மாவை நிரப்பியாச்சு. முடிஞ்சு போச்சு. சமாதானம் வந்துட்டு அவர் இறங்கி உன் வீட்டிலே குடியிருப்பா, உன் இதயத்திலே குடியிருப்பா. உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் ஏதாவது இருந்தா இந்த நாளிலே குடும்பமாய் கைப்பிடிச்சு செபிங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில காரியத்தை சொல்லிக் கொடுங்க. மகனே இப்படி தாழ்மையோடு வா, கர்த்தர் உனக்கு கிருபையை தருவா. மகளே தாழ்மையோடு இப்படி வா, கர்த்தர் உனக்கு கிருபை தருவா. நம்ம வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் தங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் அந்த சமாதானம், ஹல்லேலூயா, அந்த சமாதானம் உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும். உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும். எப்போது உனக்கு என்ன என்ன வேணுமோ பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்பி சமாதானத்தை தந்து கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்க என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.